கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பச்சை பயிறு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பச்சை பயிறு 100 கிராம் எடுத்துக்கிறேன். கப்பில் சொல்லணும்னா 1 கப்பு பச்சை பயிறு. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு பச்சை பயிறு வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் பச்சை பயிரை வறுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா ப்ரௌன் கலர் வறுத்தாச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூடு ஆன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு சூடு ஆறதுக்குள்ள நம்ம வெல்லம் ஒரு கம்பி பதம் பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். வெல்லம் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். எவ்வளோ பச்சை பயிறு எடுத்தோமோ அதே அளவு தான் வெல்லம். 1 கப்பு பச்சை பயிறு 1 கப்பு வெல்லம். 100 கிராம் பச்சை பயிறு 100 கிராம் வெல்லம், கிராம்ல சொல்லலாம். தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரையத்துக்கு தான். சும்மா ஒரு கம்பி பதம் வந்தா போதும். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கலாம். மிக்ஸி ஜார்ல பச்சை பயிறு சூடு ஆறிச்சு. நம்ம போட்டு பவுடரா அரைச்சின்னு வந்துடலாம். பச்சை பயிறு நம்ம நல்லா நைஸா அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம கடாயில பவுடர் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறோம். தீ கம்மியா இருக்கணும். அரைச்ச பச்சை பயிறு பவுடரு நம்ம கடாயில கொட்டிக்கிறோம். நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு ஒரு 20 பருப்பு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 20 பருப்பு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காய் 5 ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ நீங்க அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்ப பாதாம் முந்திரி போட்டுக்கிறேன். நம்ம வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுனோம், அது போட்டு ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தணும், ஒன்னா ஊத்திடாதீங்க. லட்டு புதிக்கிற பதம் வந்தா போதும். கையில நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் சூடு பதம், கை சூடு தாங்குற அளவு பதம் வந்துட்ட பிறகு சின்ன சின்னதா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல நம்ம பச்சை பயிறு லட்டு ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.